ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபன் டெய்லர்ஸ் தமிழ். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்னுடைய பேக் பார்ட் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸ்லீவ் கட்டிங்கை வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நம்ம சேனல் வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணுன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ப்ளவுஸ்னுடைய ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். ஓகே, இப்போது வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு ஸ்லீவ் வந்து எப்படி ப்ராப்பராக கட் பண்ணணும், நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய ஸ்லீவ்னுடைய அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம எப்படி செக் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணி இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ நான் லைன் போட்டிருக்கேன்னா அந்த இடத்துல வந்து கீழே வந்து பார்டர் வருது, அது எனக்கு தேவையில்லை. அதை நான் கட் பண்ணிவிட்டு 1.5 இன்ச் வந்து வச்சு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதாவது தையல் மடித்து எம்மிங் எடுக்கிறதுக்காக இந்த 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம விட்டுருக்கோம். ஓகே, இப்போது அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ்னுடைய ஸ்லீவ் லென்த்தை வந்து கீழே நம்ம 1.5 இன்ச் விட்டுருக்கோம் பாருங்கள், அதிலிருந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு தையலுக்கு 1/2 இன்ச் வந்து மேலேயும் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. அது ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து 1/2 இன்ச் நீங்கள் எக்ஸ்ட்ரா விடணும். ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ்னுடைய லூஸ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவ்னுடைய லூஸ் இந்த மாதிரி வச்சுட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து தையலுக்கு சைடு ஜாயிண்ட்டுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் விட்டு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஆம்கோல்னுடைய லூஸை வந்து மெஷர் பண்ணணும். சரிங்களா? ஆம்கோல்னுடைய லூஸை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த லென்த்தை வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்னுடைய லூஸ் மெஷர் பண்ணிவிட்டு அதிலிருந்து இந்த மாதிரி அளவு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அளவு பிடிச்சிட்டு ஸ்லீவ்னுடைய கீழ்ப்பக்க லென்த்து, சரிங்களா, ஆம்கோல் சைடில் வர லென்த்தை வந்து ரெடி அளவில் ஒரு மார்க்கு, தையலுக்கு சேர்த்து வச்சு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். 1/2 இன்ச் மட்டும் நீங்கள் தையலுக்கு சேர்த்து வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவ்னுடைய லென்த்தை வந்து ஃபுல்லாக மெஷர் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்னுடைய ஃபுல் லென்த்தையும் வந்து மெஷர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு அதில் பாதி அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நாம் அளவு ப்ளவுஸ் வச்சு ஆம்கூல் பக்கம் இருக்கிற அந்த ஸ்லீவ் லென்த்தை வந்து மெஷர் பண்ணோம். அதுவும் இப்போ நாம் பாதியை பிரித்து வச்ச அளவும் வந்து ஒரே இடத்துல இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி தான் வந்து கீழே இருக்கிற லென்த்தை வந்து நாம் மெஷர் பண்ணிக்கணும். சரிங்களா? அதுதான் வந்து சரியான அளவு. ஓகே, இப்போ ஆம்கூல்னுடைய லூஸை எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி வைங்க. சரிங்களா? ஃபுல் லென்த்துலேருந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே பாதியை பிரித்து மார்க் பண்ண பாருங்கள். கரெக்டாக அந்த மார்க்கில் வந்து இந்த மார்க்கும் செட் ஆகிற மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 2 மார்க்கும் வந்து ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள். இப்போது நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல ஸ்லீவ் லூஸுக்கு மேலே 1.5 இன்ச் வந்து தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த 2 மார்க்கும் ஒன்றா சேர்கிற இடத்துல இருந்து தையலுக்கு 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்லீவ்னுடைய ஆம்கூல் லூஸை மெஷர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதாவது ரெடி அளவில் ஒரு மார்க்கும், இந்த ப்ளஸ் சிம்பிள் வருது பாருங்கள் இந்த இடத்துல 2 மார்க்கும் வந்து ஒன்றா சேர்கிற இடம், அந்த இடத்துல இருந்து ரெடி அளவுக்கு ஒரு மார்க்கு, அதாவது ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் தையலுக்கு சேர்த்து விட்டுருக்கிறதுல ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கிராஸாக வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆம்கூல்னுடைய அந்த வளைவை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அதுக்கு சின்ன சின்ன மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த மெஷர்மெண்ட் படி நீங்கள் வச்சிங்கன்னா அந்த வளைவு வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேல் வச்சு இந்த லைன் போட்டுட்டீங்க. போட்டதுக்கப்புறம் ஒரு சில மெஷர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் சரி பார்த்துக்கோங்க. இந்த லென்த்தை வந்து மெஷர் பண்ணி பாருங்கள். அந்த லென்த்தை வந்து மெஷர் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கோங்க. அதாவது நாம் ஃபுல் லென்த்தில் பாதியை பிரித்து இந்த இடத்துல வச்சோம். அதே அளவை ஸ்லீவ்னுடைய சென்டரில் பண்ணிவிட்டு இப்போ அந்த அளவுலேருந்து இந்த அகலத்தை மெஷர் பண்ணிவிட்டு இதையும் வந்து சென்டர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டர்லேயும் ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வருது இல்லைங்களா? இப்போ இந்த பாதி அளவு நாம் வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் வந்து பாதியாக பிரிச்சுக்கோங்க. அதில் பாதியை பிரிச்சுட்டு அந்த அளவை இந்த இடத்துல இருந்து வைங்க. இப்போ நீங்கள் வைக்கும்போது கரெக்டாக இந்த லைன் வந்து செட் ஆகணும். சரிங்களா? அதாவது மேல் பக்க லைன் நம்ம தையலுக்கு சேர்த்து விட்டுருக்கோம் பாருங்கள், அந்த லைனில் வந்து கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகணும். அப்படி நீங்கள் செட் பண்ணிட்டீங்க, அந்த அளவு வந்து கரெக்டாக செட் ஆகுதுன்னா நீங்கள் ஸ்லீவ் வந்து கரெக்டாக தான் வந்து மார்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ மேலே வந்து வளைவை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்லீவை வந்து நீங்கள் வெட்டிக்கலாம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், ஆம்கூல் சைடு இருக்கிற ஹைட், அதாவது லென்த் வந்து ஃபுல் லென்த்தை விட, அதாவது ஸ்லீவ்னுடைய ஃபுல் லென்த்தில் பாதி அளவு இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்லீவ் லென்த்தில் முக்கால் பகுதி இருக்கான்னு சொல்லிட்டு சென்டர் பாயிண்ட் அளவை செக் பண்ணணும். சரிங்களா? இதை ரெண்டையும் வந்து செக் பண்ணிவிட்டு இப்போ இந்த வளைவை வந்து நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. இதிலிருந்து, அதாவது இந்த மார்க்லேருந்து இந்த மாதிரி லைட்டாக வளைச்சி விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி மேலே வந்து வளைச்சி மார்க் பண்ணிவிட்டு வாங்க, அதாவது ஃபுல் லென்த் வரைக்கும். சரிங்களா? இப்போ இந்த மெஷர்மெண்ட் வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 3/4 இன்ச் வர மாதிரி இருக்கணும். ஓகே,
அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவை வந்து கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஓகே. நான் முதல்லே சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து 3/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஃபுல் லென்த்தை விட டோட்டல் ஹைட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் தான் கம்மியாக இருக்கணும். சரிங்களா? பாதியிலிருந்து வைக்கும்போது இந்த இடத்துல வந்து 3 இன்ச் இருக்குது. இங்கே வந்து 3.5 இன்ச் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு. ஓகேங்களா? நாம் ஃபுல் லென்த்தில் நம்ம அளவு எடுக்கும்போது 7 இன்ச் இருந்தது. இந்த இடத்துல வந்து 1/2 இன்ச் குறைவாக இருக்குது. சரிங்களா? மேலே நீங்கள் 3/4 இன்ச் கரெக்டாக வச்சிங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக இந்த இடத்துல வந்து 1/2 இன்ச் மட்டும் குறைவாக வரும். அந்த வளைவு வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ நான் சொன்ன இந்த அளவுகளை எல்லாத்தையும் வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவை வெட்டிக்கோங்க. இப்போ கிளாத் நான் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டேன் பாருங்கள். கொஞ்சமாக வெட்டிட்டு உள்ளே வந்து தள்ளி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டேன். அந்த மாதிரி கிளாத் ரெண்டும் வந்து ஒன்றா சேர்ற மாதிரி வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவை வெட்டிக்கோங்க. பார்க்குறதுக்கு ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் மாதிரி தெரியும். ஆனால் அதுதான் வந்து பெரிய பாதிப்பாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்களை எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ண முடியும். ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு அர்க்காத்து போட்டு விட்டுக்கோங்க. இப்போ சைடில் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம். அதை வந்து நம்ம வெட்டி எடுத்துடணும். இப்போ இந்த இடத்துலையும் வந்து ஒரு அர்க்காத்து போட்டு விட்டுருங்க. இப்போ எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுருக்கோம் பாருங்கள். அதை விட்டுட்டு மீதி இருக்கிற கிளாத்தை வந்து வெட்டி எடுத்துருங்க. இப்போது கீழே இருக்கிற இந்த பார்டரும் நமக்கு தேவையில்லை. இந்த பார்டரை கழிச்சிட்டு தான் நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கு வந்து 1.5 இன்ச் விட்டுட்டு மார்க் பண்ணோம். அதனால் இதையும் வந்து கட் பண்ணிக்கோங்க. பார்டரை கட் பண்ணாமல் நீங்கள் அப்படி சிங்கிளாக மடித்து ஓட்டுறதா இருந்தால் பார்டரும் சேர்த்து 1 இன்ச் அளவுக்கு வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்லீவ் லென்த்தை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கிராஸ் போடணும். நம்ம இந்த லைன் போட்டிருக்கோம் பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக. அந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேயே கூட நீங்கள் அப்படியே வந்து வெட்டிக்கலாம். அது வந்து நேராக வரும். ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரலாம். அதனால் அந்த லைனுக்கு மேலே ஒரு பாயிண்ட் அளவுக்கு வந்து கிராஸ் வர மாதிரி இந்த மாதிரி கிராஸ் பண்ணி வெட்டிக்கோங்க. இந்த சென்டர் பகுதியில் பாருங்கள். இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஒரு பாயிண்ட் அளவுக்கு நமக்கு அந்த லைனுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். சரிங்களா? பாருங்கள், இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. அந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த ஒரு பாயிண்ட் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை வந்து சரி பார்த்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்லீவ் கட்டிங் வந்து இந்த மாதிரி நீங்கள் வெட்டி பாருங்கள். கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோவுக்கு ஒரு அமௌண்ட் கூட கட்டி நாங்கள் ஒரு தேங்க் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இந்த வீடியோவுக்கு கீழே ஹார்ட் சிம்பிள் போட்டு சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணலாம். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.